ஆஃபீஸ் ஸ்கூல் லீவ் விடுற மாதிரி இந்த ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஒரு நாள் லீவ் வந்துச்சு. எப்படியாப்பட்ட லீவுனா, பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க புருஷனோட ஒரு நாள் ஜாலியாக போக போதேன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்ச நாள் அந்த லீவு ஆரம்பிக்குது. ஆனால் அந்த டே எப்படி போச்சு தெரியுமா? ஹஸ்பண்ட் லீவுன்னு சொல்லி எந்த ப்ரோக்ராமும் அரேஞ்ச் பண்ணாமல் தூங்கிட்டாங்க. பசங்க இன்றைக்கி ஒன்றா தான் லீவுன்னு சொல்லி வீட்லேயே இல்லை, நல்லா ஜாலியாக விளையாட போயிட்டாங்க. ஸோ எப்போவும் எனக்கு ஒர்க்கிங் டே எல்லாருக்குமே சாப்பாடு செஞ்சேன், துணிமணி துவைச்சேன். என்ன காலையில் ஒரு 1/2 hour லேட்டாக எழுந்திரிச்சேன். அதுதான் என்னுடைய லீவ். நான் அந்த 1/2 hour தான் என்னுடைய லீவ். எப்பவும் போல் நைட்டு டின்னர் லஞ்சு எல்லாமே பண்ணேன், தனிமையிலே இருந்தேன். அதுதான் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் யோசித்தது என்னென்னா, வீடு கலகலான்னு இருக்க போது, இன்றைக்கி எல்லாருமே நிறையா பேர் வீட்டில் இருக்க போகிறோம், படத்துக்கு போகலாம், வெளியில் போய் சாப்பிட்லாம், அப்படி இப்படின்னு நிறைய யோசிச்சு வச்சுருந்தேன். என்னுடைய லீவை நான் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் அப்படி யோசிச்சு வச்சுருந்தேன். பட் மண்ணலி போட்டானுங்க, நல்லா தூங்கிட்டாங்க. என்ன நல்லா முரட்டு தூக்கம், எழுப்பு 3 தடவை செஞ்சுருச்சாங்க. டீ சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு இனி லஞ்சு டின்னருக்கு தான் எதிர்ப்பாங்க நினைக்கிறேன். அந்தளவுக்கு நல்ல தூக்கம். பிள்ளைங்களும் ஆளே இல்லை, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் நல்லா இந்த தலைவரும் அந்த தலைவருதி தேடி போயிட்டாங்க. இனி நான் தண்டோரா போட்டால் தான் வருவாங்க. அவங்களும் வந்து கரெக்டாக சாப்பாடு சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டாங்க. நானும் சாப்பிட்டேன், எங்கே போகிறது தான் தெரியலை. என்னுடைய லீவை நான் யார்கிட்ட போய் என்ஜாய் பண்ணுறேன்னு தெரில. எப்பவும் போல் தனிமை தனிமை தனிமை. புருஷன் பிள்ளை எல்லாமே இருக்குது, அக்கா தங்கச்சி அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க. ஆனால் என்னன்னு தெரில, இருங்க புது கயிறு போட்டிருக்கேன். இதை கட்டினதுனால எல்லாம் இருந்தும் தனிமையாகவே தான் இருக்கும். இதை கட்டினவனும் தனியாக தான் விட்டுட்டேன், நல்லா தூங்குறாங்க. கோவத்தில் அப்படி வருது, சிரிப்பு கலந்த கோபம். உங்களுக்கு வருமா? நல்லாவே வரும் எனக்கு. புலம்ப விட்டானுங்களே, என்ன செய்வேன். அவ்வளோதாங்க எனக்கு கிடைச்ச லீவு, அந்த 1/2 மணி நேரம் தூக்கம். மற்றபடி என்னுடைய ஒர்க்கிங் போயிட்டே தான் இருக்குது. என்னுடைய கடமை நான் முடிச்சிட்டேன். இந்த பிள்ளையும் புருஷனும் அவங்கவுங்க லீவை என்ஜாய் பண்ணுறாங்க, அவங்க விளையாடுறாங்க, அவங்க தூங்குறாங்க. நான் என்னுடைய லீவை பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதான், பாய். தனிமை யாராருக்கெல்லாம் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். பழக்கி விட்டானுங்களே, லவ் பண்ணுவோம், தனிமையே லவ் பண்ணுவோம். பாய்.